ஒரு ஹெச்ஆரா டெய்லியும் நிறைய ரெஸ்யூம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் எப்படி இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆஸ் அ ஹெச்ஆரா ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் எப்படி இருக்கணுன்றது உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், என்னோடய ரெஸ்யூமை கலராக டிசைன் பண்ணட்டுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிசைன் பண்ணட்டுமா, சிங்கிள் பேஜில் பில்ட் பண்ணட்டுமா, இல்லை பக்கமாக பில்ட் பண்ணட்டுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் ரெஸ்யூமை சிங்கிள் பேஜாக பில்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். அப்படி உங்களால் 1 பேஜில் ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் 2 பேஜஸ் எடுத்துக்கலாம். அந்த ரெஸ்யூமை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லையோ இல்லை கலர்ஸ்லையோ டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். ரெஸ்யூமில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், அதுக்கு கீழே நீங்கள் என்ன ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டைட்டில். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சேம் டைட்டில் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், ரெஸ்யூமில் உங்கள் டைட்டிலை போல்ட் பண்ணி வைக்கிறது பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேர் டைட்டிலை போல்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தாமல் அண்டர்லைனும் பண்ணி வைப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேம் அண்ட் டைட்டிலுக்கு அப்புறமா உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை டாப்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, போர்ட்ஃபோலியோ லிங்க் இது 3மே இருந்தாலே போதுமானது. முக்கியமாக உங்கள் மெயில் ஐடி கொடுக்கும்போது ஒரு ரேண்டம் மெயில் ஐடியாக கொடுக்காம உங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபஷனல் மெயில் ஐடியாக கொடுங்க. எப்போவுமே டைட்டிலுக்கும் பாடி டெக்ஸ்ட்க்கும் ஃபாண்ட் சைஸ் 1 or 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். டைட்டில் பெருசாகவும் பாடி டெக்ஸ்ட் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அது அவ்வளோவா பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது. இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணும்போது உங்கள் ஜாப் ரோலுக்கு அது ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு யோசிச்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கு thousands of applicants வரும். அது ஒன்றொன்றுத்தையுமே ஒரு ஹெச்ஆரால் பார்த்து ஃபில்டர் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ATSன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ATS டூல் அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணும். அப்படி இல்லைனா உங்கள் ரெஸ்யூமை ரிஜெக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பைத்தான், SQL, React.js இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு மட்டும்தான் அந்த ATS டூல் பார்க்கும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் உங்கள் ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இப்படி மென்ஷன் பண்ணுறதுனால அந்த ATS டூலுக்கு உங்கள் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ரெஸ்யூமில் என்ன கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் தெரியலனா resumePilot.com என்ற வெப்சைட்டில் உங்கள் ரெஸ்யூமை பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டே உங்கள் ரெஸ்யூமுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி சஜஸ்ட் பண்ணுற கீவேர்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் மட்டும் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள், தெரியாத கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டான சம்மரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சம்மரியில் நீங்கள் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ வேல்யூ ஆடடாக இருப்பீங்கன்றது சொல்ல மறந்துடாதீங்க. இங்கேயும் உங்களோட கீவேர்ட்ஸை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்யூம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓனாக எழுத பாருங்கள். அப்படி முடியலைன்னா ChatGPT யூஸ் பண்ணுங்கள், அதுவாகவே உங்களுக்கு எழுதி கொடுக்கும். உங்கள் ரெஸ்யூம் ஃபுல்லாகவே ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார்மல் ஃபாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இது எதுவுமே இல்லைன்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ரெஸ்யூம் ஃபுல் ஆகிடும். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் காலேஜ் டைமில் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமும் உங்கள் ரெஸ்யூமில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப் ரோலுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமா ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு BJ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.